அடுத்ததாக வந்து சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வீடியோவில் வந்து சொன்னோம், இப்போ வந்து விஏஓ எக்ஸாம் கால்ஃபர் வரப்போகுது சரிங்களா. அதனால் இந்த வீடியோக்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. புக்ஸும் படிங்க. 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் புக்ஸு படிங்க தமிழ். 6லேருந்து 10 வரைக்கும் இது ஜென்ரல் ஸ்டடீஸ் படிச்சிருப்பீங்க, சயின்ஸு, சோசியல் சயின்ஸு. ஸோ இதுவும் மீறி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த விஏஓ புக் அவங்க மோஸ்ட்லி நிறைய புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி விட்டுருப்பாங்க, சுறா கைடு. ஸோ அதன் மூலமாக வந்து சக்தி பப்ளிகேஷன் வந்திருக்கு. இதுலேருந்து மோஸ்ட்லி ஒரு 30 கேள்வி, ஸோ 75 கேள்விகள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸு, 25 மேக்ஸு. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா 75ல் வந்து 20 கேள்விகள் கிட்டத்தட்ட வந்து கரண்ட் அஃபேரன்ஸ், நடப்பு நிகழ்வு போனாலும் 55 கேள்விகள். அந்த 55 கேள்விகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 40 கேள்விகள் பக்கம் வந்து இதிலேருந்து தான் வரும், அதிகமாக இதிலேருந்து தான் வரும். ஸோ நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சிந்து சமவெளி நாகரிகம் சரிங்களா. ஹரப்பா நாகரிகம் கண்டறியப்பட்ட ஆண்டு 1921 சரிங்களா. தாய்ராம் சஹானி தொடர்புடைய அகழ்வாராய்ச்சி ஹரப்பா அகழ்வாராய்ச்சி. பனர்ஜி தொடர்புடைய அகழ்வாராய்ச்சி மெகஞ்சந்திரோ அகழ்வாராய்ச்சி சரிங்களா. சிந்து நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் ஹரப்பா நாகரிகம். நயல் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் எகிப்த் நாகரிகம் சரிங்களா. இதில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து யூப்டரஸ் டைக்ரிட்ஸ் நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். ஹவங்கோ நதிக்கரையில் தோன்றிய நாகரிகம் சீன நாகரிகம். ஸோ இந்த நாகரிகத்தில் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. சிந்து வெளி நாகரிகத்தை கண்டறிந்தவர் சர் ஜான் மார்ஷல் சரிங்களா. அடுத்தது ஹரப்பா நாகரிகம் காணப்பட்ட மாவட்டம் மண்ட்கோ மெரி அப்படிங்கிற மாவட்டத்தில் தான் வந்து ஹரப்பா நாகரிகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மெகஞ்சந்திரோ நாகரிகம் காணப்பட்ட மாவட்டம் வந்து லார்கனா மாவட்டம் சரிங்களா. இதில் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாவில் தான் வந்து இதுக்கு அந்த இது கிடக்கும். அதாவது வடமேற்கு பகுதியில் தான் வந்து இது அதிகமாக காணப்படும், அது தெரிஞ்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிகத்தின் காலம் கிமு 3250 முதல் கிமு 2750 வரை சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் ஓர் ஆரியர் அல்லாத நாகரிகம். ஸோ ஆரியர்கள் இல்லாத ஒரு நாகரிகம் சரிங்களா. ஆரியர்கள் யாருன்னா, ஸோ மகாபாரதம் ராமாயணம்லாம் படிச்சிருக்கீங்களா, அவங்க தான் ஆரியர்கள். ஸோ அவங்களோட இது வந்து பின்னாடி வரும், அது பார்த்துக்கோங்க. அதை நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். மெகஜெத்ரோ என்பதன் பொருள் வந்து பிண குவியல் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சரிங்களா. சிந்துவெளி நாகரிகம் அழிய காரணம் வெள்ளப்பெருக்கு சரிங்களா. புக்கில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க சக்தி பப்ளிகேஷன் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் புக்கும் படிங்க சரிங்களா. சிந்துவெளி மக்களின் தெய்வங்கள் லிங்கம், சக்தி, சிவன், மரம் சரிங்களா. சிந்துவெளி மக்களின் குடிநீர் பஞ்சம் தீர்க்கப்பட்ட முறை கிணற்றுகளால், இப்போ இருக்கிற கிணற்றுகள் மாதிரி. சிந்துவெளி மக்களின் வீடுகளில் காணப்பட்டவை குளியலறை மற்றும் கழிப்பிடம். அடுத்து சிந்துவெளி மக்கள் கழிவுநீரை வெளியேற்றிய விதம் பாதாள சாக்கடை மூலமாக. ஸோ இப்போ நம்ம நகரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சிந்து சமவெளி இருந்தது சரிங்களா. அது நகர நாகரிகம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான், அது தெரிஞ்சுக்கோங்க. அது சிந்துவெளி மக்களின் முக்கிய தொழில் வந்து வியாபாரம். ஸோ அது பழைய கற்காலத்தில் பார்த்திங்கன்னா வேட்டையாடுதல், மத்திய கற்காலத்தில் வேட்டையாடுதல், மீன் பிடித்தல், உணவு சமைத்தல். அதே புதிய கற்காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து விவசாயம். அதே சிந்து சமவெளியிலனா வியாபாரம். அது வந்து கொஞ்சம் கம்பேர் பண்ணிக்கோங்க. சிந்துவெளி மக்கள் அறியாத விலங்குகள் குதிரை மற்றும் ஒட்டகம். ஸோ ஒட்டகம்லாம் வந்து எகிப்து பகுதியில், அந்த பாலைவன பகுதியில் இருக்கிற அவங்களாம் வந்து இப்போ நம்மளாம் கான்டாக்ட் இல்லை, இருந்திருக்காங்க. ஆனால் ஒட்டகம் நம்மளுக்கு அவ்வளோவா யூஸ் ஆகலை, ஏன்னா அந்த காலத்தில் வந்து நல்லா செழுமையாக இருந்தது. இப்போ தான் வந்து பாலைவனமாகி ஒட்டகம்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்தது வெண்கல நடன மாது சிலை கண்டெடுக்கப்பட்ட இடம் வந்து மெகஞ்சந்திரோங்கிற பகுதியில் தான் வந்து ஒரு பெண் சிலை, மாதுங்கிற ஒரு பெண் சிலையோட வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வெண்கலம், அது வந்து வெண்கலத்தில் செய்யப்பட்ட சிலை சரிங்களா. சிந்துவெளி மக்கள் சார்ந்த காலம் செம்பு காலம், அது பிராஸ் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உலக காலத்துலேயும் வந்து மனிதன் அறிந்த முதல் உலகம் வந்து செம்பு, அந்த செம்பு காலத்தில் தான் வந்து சிந்து சமவெளி இது பண்ணாங்க. அது சிந்துவெளி மக்களின் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன. ஸோ
செங்கற்கல் அந்த காலத்து வீடுலாம் பார்த்திங்கன்னா சுட்ட செங்கற்களால் தான் கட்டியிருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போலாம் அந்த மாதிரி இல்லை. சரி, அடுத்தது பெரிய குளியல் குளம், அதாவது கிரேட் பாத் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து மெகஞ்சந்திரம். ஸோ மெகஞ்சந்திரம் மோஸ்ட்லி நிறைய கேள்வி கேட்டாங்கன்னா மெகஞ்சந்திரம் போடுங்க, ஏன்னா மெகஞ்சந்திரத்தில் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது விவசாய தொழிலுக்கான அறிகுறி காணப்பட்ட இடம் வந்து கலிபங்கன். சரிங்களா. கலிபங்கன்கிறதுலாம் விவசாய தொழிலில் காணப்பட்ட இடம் வந்து. ஸோ வியாபாரம் பண்ணாங்க, ஆனால் கலிபன்கிறதுல இடத்துல வந்து விவசாயம் பண்ணாங்க. சரிங்களா. சிந்துவெளி மக்கள் வணங்கிய தெய்வம் பசுபதி என்ற தாய் கடவுள், மதர் காட்டஸ். சரிங்களா. அந்த இதில் பார்த்திங்கன்னா உலக காலத்தில் பார்த்திங்கன்னா பெண் வழங்கக்கூடிய தெய்வம் வந்து பெண் தெய்வம். இதில் பார்த்திங்கன்னா எருமை, அதாவது வழிபட்ட குறியீடு பார்த்திங்கன்னா அது வந்து எருது. இதில் பார்த்திங்கன்னா பசுபதி என்ற தாய் கடவுளை வந்து வந்து வணங்கியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் வணங்கிய மரம் போதி மரம், பைப்பல். ஸோ போதி மரம் வந்து யார்? புத்தர். ஸோ அந்த காலத்தில் புத்த மதம் வந்து உருவாகலை, அப்போயும் வந்து அவங்க போதி மரத்தை கும்பிட்டுருக்காங்க. சிந்துவெளி மக்களை ஆண்ட மரபினர் வணிக மரபினர். சரிங்களா. சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தாத உலகம் வந்து இரும்பு. ஸோ செம்பு தான் வந்து செம்பு காலம் தான் சிந்துவெளி காலம். அதே வந்து இரும்பு எந்த காலத்தில் வந்துச்சுன்னா வேத காலத்தில் வந்தது. சரி, ஆரியர்கள் இருந்த காலத்தில் தான் இரும்புலாம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சரிங்களா. அடுத்து சட்லஜ் நதிக்கரையில் அமைந்த நகரம் வந்து ரோப்பர். சரிங்களா. இப்போ வரதெல்லாம் கொஞ்சம் நல்லா மனப்பாடம் பண்ணிக்க, இதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்விகள். சிந்து நதிக்கரையில் அமைந்த நகரம் வந்து கோட்டிஜி. சரிங்களா. சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்த நகரம் வந்து கலிபங்கன். அடுத்தது போகவர் நதிக்கரையில் அமைந்த நகரம் லோத்தல். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் துறைமுகம் லோத்தல். லோத்தல் தான் வந்து குஜராத் பகுதியில் கூடிய ரொம்ப வணிகம் நடைபெற ஒரே இடம். ஸோ சிந்து சமவெளி நகரம் வந்து முடிஞ்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் முக்கியமாக பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வீடியோக்கள் வந்து போட்டால் உங்களுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.